பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இடையிலான முதலாவது டுவெண்டி போட்டி லாகூரில் நடந்தது. டாஸ் வின் பண்ண சல்மான் அலி ஆக பாகிஸ்தான் கேப்டன் முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அதன்படி களமிறங்கிய பாகிஸ்தான் ஃபர்ஹான் மற்றும் அய்யூப். ஃபர்ஹான் சந்தித்த முதல் பந்திலேயே காட்டன் போல்டரை வெளியேற பர்ட்வெட் வீசிய முதல் அவர் சந்தித்த முதல் பந்தே பால் கரெக்டாக காலுக்கு கீழே வந்துச்சு. அவர் அதை செலக்ட் பண்ண பார்ப்பார். கரெக்டாக பேட்டில் பட்டு பவுலர் டீயை கேட்சி போயிடும். அடுத்தது களமிறங்கிய சல்மான் அலி ஆக கேப்டன் அய்யூபிடம் ஜோடி சேர்ந்து இருவரும் நல்ல ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். அய்யூப் அற்புதமாக விளையாடி கொண்டது. அய்யூப் 22 பந்தில் 40 ரன் அடித்தார். அதில் 2 6 3 4 அடங்கும். சல்மான் அலி ஆக 4 6 1 4 27 பந்தில் 39 ரன்னும். அடுத்து வந்த பாபர் அசாம் 24 அவுட் ஆகி வெளியேற, அடுத்து வந்த ஃபக்கர் ஜமான் 10 ரன்னும். அடுத்து வந்த உஸ்மான் கான் கீப்பர் 14 பந்தில் 18 ரன்னும். நவாஸ் 14 பந்தில் 17 ரன்னும் எடுக்க இறுதியில் பாகிஸ்தான் 20 ஓவருக்கு 168க்கு 8 விக்கெட்டு போயிடுச்சு. ஆஸ்திரேலியாவின் அதிகபட்ச விக்கெட்டாக ஜாம்பா 4 ஓவர் வீசி 24 கொடுத்து 4 விக்கெட்டுகளை எடுத்தார். பெட்டர்மன் 2 விக்கெட்டும் பார்ட்லெட் 2 விக்கெட்டும் எடுத்தனர். 169 ரன் எடுத்தார். வெற்றியுடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஆரம்பமே அதிர்ச்சி தான். சாட் 4 பந்தில் 5 ரன் எடுத்தார். அய்யூப் வீசிய பந்தில் போல்ட்டை வெளியேற கேப்டன் ஹர்விஸ் ஹெட் மற்றும் கிரீன் 36 ரன் எடுத்தார். 31 பந்தில் அதில் 1 6 3 4 அடங்கும். ஹர்விஸ் ஹெட் 13 பந்தில் 23 ரன் அடித்தார். கடைசியாக அதிரடி காட்டிய ஆஸ்திரேலியா பவுலர் பார்ட்லெட் 25 பந்தில் 34 ரன் அடித்தனர். மற்ற பேட்ஸ்மேன்லாம் சீராக விக்கெட்டுகளை விட இறுதியில் ஆஸ்திரேலியா 20 ஓவருக்கு 146 ரன்னுக்கு 8 விக்கெட்டு போயிடுச்சு. 22 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. பாகிஸ்தானின் அப்ரார் அஹ்மத் 4 ஓவர் வீசி 10 ரன் தான் கொடுத்து 2 விக்கெட்டை கைப்பற்றினார். அய்யூப் 2 விக்கெட்டும் 29 ரன் கொடுத்தார். 3 போட்டி கொண்ட டுவெண்டி தொடரில் பாகிஸ்தான் 1-0 என்ற முன்னணியில் உள்ளது. ஆஸ்திரேலியா மெயின் டீமாக ஆடலை. ஏனெனில் வேர்ல்டு கப்பு கருத்தில் கொண்டு செகண்ட் டீம் மட்டும் தான் விளையாடிச்சு. நல்ல மெயின் டீம் விளையாடினா கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் மேட்ச் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். ஆஸ்திரேலியா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு தான் இருந்திருக்கும். இது வேர்ல்டு கப்பின் கருத்தில் கொண்டு செகண்ட் டீமாக விளையாடி உள்ளது ஆஸ்திரேலியா.